ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம்லாம் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. மழை தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெஷ்ஷு வாஷ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, நல்லா சோப்பு நுரை வரும்ன்ட்டு. ஆனால் முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜுவல்ஸுக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஜுவல்ஸுக்கும் லேடிஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த மழை தண்ணியை நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸை க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ரெண்டாவது, இந்த மழை தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மழை தண்ணி அழுக்கு தண்ணி விட்டுட்டு அடுத்த தண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பெருசாக ஒன்றும் அப்படியே புழு பூச்சிலாம் பிடிக்காதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மழை வரும்போது இந்த மாதிரி தண்ணிங்களை பெரிய கேன்களில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லாவே யூஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது தண்ணின்ட்டு. எந்த ஒரு தூசியும் இல்லை. இதே ஃபஸ்ட்டு தண்ணி உங்களுக்கு அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜுவல்ஸை க்ளீன் பண்ணால் கூட போதுங்க. அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.